இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் என்னதான் முடிவில் இருக்காங்க, இதெல்லாம் கனவா இல்லை நிஜமா அப்படின்னு நமக்கே பல கேள்விகள் வருது. ஏன்னா மினிஸ்டரை வச்சு கடையை திறந்தாச்சு, இவங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது அப்படின்னு முதல் நாளே வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அது தவிர வேறு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கோ ஒரு கேம்பெயினோ இல்லை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன வழிகளோ பண்ணல. ஈவன் கடைவாசலில் கூட இவ்வளோ பெரிய பேனர் வச்சு மினிஸ்டர் வரப்போகிறாங்க, ஒரு பெரிய பேனர் வச்சு மினிஸ்டர் வரத்துக்கு நன்றின்னு போட்டிருக்கலாம், இல்லை அந்த கட்சி கொடியெல்லாம் கட்டியிருப்பாங்க, கடற்கொடியெல்லாம் கட்டியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். எதுவும் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணாங்க. வந்தால் போதும், நம்ம டேஸ்ட் நமக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பாக்கியாவோட முடிவாக இருந்துச்சு. ஏழில் ஒரு சினிமாக்காரர், அவர் முதல்ல ஒரு படமே டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு பிறகு இப்போ டிவி நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறவர், அவராச்சும் ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அப்படி புஷ் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி நம்மளை கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் ஒரு வழிவகைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் தெரியல. ஆனால் இப்போ அதனால் என்ன ஆகிடுது, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கோபி ஒரே நாளில் இப்போ ஒரு ஐடியா சொல்கிறாரு. என்ன பண்ணால் நான் ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதில் தான் நல்ல சாப்பாடு இருக்குது, கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. அதுவும் எனக்கு தெரியாட்டி என்ன, நான் கரெக்டான செஃப்பெல்லாம் ஆளுங்களை வர வச்சு அவங்கள சமைக்க வச்சு நம்ம சாப்பாடெல்லாம் மொத்தமாக டோர் டெலிவரி பண்ணுவோம், இல்லை அப்படின்னா நம்ம கடைக்கு பார்சல் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம், க்ளவுட் கிச்சன் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வரேன் அப்படிங்கிறாரு. இதில் நாளைக்கு திமிரு பேச்செல்லாம் வேறு பேச போகிறாரு, உங்கள் அம்மாவெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலடா அப்படின்ட்டு. இதில் வேறு ஒரே நாள்லேயே எப்படியே படிப்படியாக மேலே உயர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து டக்குன்னு கடையை ஆரம்பிச்சிடறாங்க. கடையில் பார்த்தா கூட்டம் வருது, டப்புன்னு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. இதில் வேறு நெப்போட்டிசம் வேறு. என்ன அப்படின்னா ராதிகாவோட கம்பெனியில் ஆல்ரெடி ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனை பாக்கியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாக்கியா போன அப்புறமா வேறு கேன்டீனுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. ஆனால் கேன்டீனை விட்டுட்டு க்ளவுட் கிச்சன்லேருந்து சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராதிகா சொல்ல போகிறாங்களாமா. ராதிகா சொன்னதுக்கப்புறமா என்ன போதாமா கடைன்னு சொல்லிட்டு இவரோட சேல்ஸ் எல்லாம் அதிகரிக்க போதாமா, அதை நம்பி ஒரு கடையை ஆரம்பிக்கிறாராமா. இப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த க்ளவுட் கிச்சன்லேருந்து வர சாப்பாடு, அதாவது கோபியோட கடையிலேருந்து வர சாப்பாடோட தரமும் குவாலிட்டியும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு மட்டும் கம்ப்ளைண்ட் அந்த சமயத்தில் இப்போ அந்த ஓனர் திருப்பி வந்துருப்பார்ல, யூஎஸ் போயிருந்தார் அவர், கோடீஸ்வரன். அவர் திருப்பி இங்கேருந்த ராதிகா, இங்கேருந்த பாக்கியா எங்கடா, பாக்கியா ஈஸ்வரி கட்டினு வச்சுருந்தாங்களே, அது எங்கடா போச்சு, யாரா தூக்குனா அப்படின்னா அந்த ராதிகா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராதிகா தன்னுடைய கணவருக்கு இப்போ அந்த பொறுப்பை கொடுத்தாங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சுன்னா, யாரை கேட்டுமா கொடுத்தாங்க, சாப்பாடும் சரியில்லைங்கிறாங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அவங்க பாக்கியாவுக்கு கால் பண்ணி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் சாப்பாடை கொடுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு பல்க் ஆர்டராக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு இவங்க க்ளவுட் கிச்சன் கம் ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் கோபியோடைய கம்பெனிக்கு ஒரு பெரிய அடியா விடுறதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கனவாக இருக்கும் மோஸ்ட்லி, அவ்வளோ சீக்கிரம் கோபியெல்லாம் ஹோட்டல் பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது நினைவாகவே இருந்து, ஆனால் அதுக்குள்ளார கோபிக்கு ஒரு அடி விழுந்து, கோபி இந்த பாக்கியா தான் வேணும்னே அப்படி பண்ணிட்டா, அவளை அந்த ஆர்டரை விட்டு தர சொல்லுங்கள், பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுனால, இவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சா அவங்க பிஸ்னஸ் ஏதோ படுத்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் காமிக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். பாக்கியாவுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது, ஆனால் ஒரு நல்ல நடக்கிற மாதிரி இருந்தால் கூட திருப்பி அடி விழுந்துருதுங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ பாக்யலட்சுமி